This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்ப்பது இன்றியமையாதது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் உள்ள மாநில அரசின் கல்விக் கொள்கையை மத்திய அரசு நீர்த்து போகச் செய்துள்ளதாகவும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் தேர்வின் மூலமே மருத்துவ இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே தலைசிறந்த மருத்துவர்கள், உயர்தர மருத்துவமனைகள், முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக கல்விக் கொள்கையை ஏற்காததால் சுமார் 2500 கோடியை விடுவிக்காமல் மாணவர்களின் நலனை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை கூட ஒன்றிய அரசிடமிருந்து போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாநில உரிமைகளை மீட்பது குறித்து அறிக்கை அளிக்க உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எனினும் மாநில உரிமைகள் பற்றி அதிமுகவினர் பேசாதது தனக்கு வருத்தம் தருவதாக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்க தொடங்கும். மாநில உரிமைகளை மீட்பது குறித்து அறிக்கை அளிக்க உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதனை கண்டித்த பாஜகவினர் மாநில சுயாட்சி குறித்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பிரிவினைவாதத்தை தூண்டும் செயல் என விமர்சித்தனர். கலைஞர் இருக்கும்போது 1969 இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி 71 ஒரு அறிக்கை கொடுத்து அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் அவங்க போடல. அந்த எந்த விதமான இதுவும், ஆனா நிர்வாக சீர்திருத்தம் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சிருக்காங்களே தவிர, ஆனா இதெல்லாம் நாட்டினுடைய பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய செயலாக தான் இந்த 110 விதியில சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கை. நிச்சயமா எல்லாமே தனக்கு வேணும், அதிகாரம் முழுக்க எனக்கு வேணும்னா எந்த அதிகாரத்தையும் இன்னைக்கு எடுக்கல. இன்னைக்கு காலை 8:55க்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று கையொப்பமிட்டு அனைவருமே இதுல கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். இதை தவிர இப்ப யாரு அங்க சொல்லணும்? ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்னும் தேச விரோதமான விவாதம் இல்லையே. அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார். நாங்கள் கேள்வி நேரம் முடிகிற வரை பொறுமையாக இருந்தோம். சரி, 110 விதி என்று சொல்லுகிறார். மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு 110 விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது. சரி, நாங்கள் 110 விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார். இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை, விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். அதை கண்டித்துதான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதனிடையே மாநில சுயாட்சி தொடர்பான இன்றைய அறிவிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இதில் கருத்து தெரிவிக்காதது தனக்கு வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் பேரவையில் தெரிவித்தார். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாத என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? அந்த கேள்வித்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி, அந்த உரிமைகளை கருதி, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டு உரிமைகள் என்றும் அந்த உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.